ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் பட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொடிப்பாலக்கீரை அப்படின்னு சொல்லி வடநாடுகளில் இந்த கீரை அதிகமாக கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி அரைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரி கீரைங்கள்லாம் கிடைக்காது. இந்த கொடிப்பாலக்கீரையும் நார்மலாக எப்பயும் கிடைக்கக்கூடிய பாலக்கீரையும் தான் இங்கே கிடைக்கும். இந்த பாலக்கீரையை இப்படி குச்சியை வச்சு நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம், இல்லை தண்டு பொரியல் மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கீரையை வச்சு கீரை பொரியல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அது சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு இதில் வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, அதிலருந்தே தண்ணி விடும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லை நிலக்கடலை பருப்பை வறுத்து பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீ சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, வெறும் கீரையை மட்டும் சுண்ட வச்சு வச்சுருக்கிறேன். இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே தேவையில்லை. ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த கீரை சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த கீரையை செஞ்சு பாருங்கள். இந்த கீரையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.